வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். 3 கொஸ்டின்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் கேர்ள்ஸ். நான் ஆல்ரெடி 4 கொஸ்டின்ஸ் பொண்ணுகிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் ஆகும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டின்ஸ் அந்த பொண்ணு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் ரைஸ் பண்ண, அதுக்கு நான் கேரண்டி தருவேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே கொஞ்சமாவது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவள் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை மதிக்க கூட மாட்டான். ஏன்? பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு அந்த பொண்ணு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த பொண்ணு எனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, நான் மதிப்பேன் அவளை கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன்ஸ் ஒரு பொண்ணு போய் நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்கள மதிக்கவே மாட்டான். அப்புறம் அவள் என்னை மிதிக்கலைன்னு சொல்லி என்கிட்ட புலம்பக்கூடாது. கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். அப்படி அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டான்னா அது உங்களுக்கு 100% அட்ராக்ஷன் ரைஸ் பண்ணால் அது நான் கேரண்டி தருவேன். ஃபைன் கைஸ். நார்மலாக எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறது ஜென்ரலாக பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஐ லவ் கான்வர்சேஷனில் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது ஃபைன். பட் உங்களோட ஐடியா என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, டூ மச் கொஸ்டின் இன்டர்வியூ மோட் ஆக்கி விட்டுரும். பிரச்சனை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு சரியா, அந்த பொண்ணு 16 வயசு இப்போ அந்த பொண்ணுக்கு சப்போஸ் 25 வயசுன்னா 25 வயசு வரையும் பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் அப்போ இருந்தே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க கூட வச்சுக்கோங்க. 16 வயசுலேருந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்கிட்ட பேசுகிறான்னு வச்சுக்கோங்க சேட்டில். ஏன்னா இன்ஸ்டாகிராம் எஃபியில் போனால் அவ்வளோ ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 பேர் வச்சிங்க அப்படின்னா ஓகே, 25 வயசு மினிமம் அட்லீஸ்ட் 4000 பேர்கிட்ட பேசியிருப்பான். இப்போ என்ன பிரச்சனைனா அதில் 90-95% பேசவே தெரியாது. கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, அக்கா யார், தங்கச்சி என்ன, முந்தானத்து இட்லி சாப்பிட்டியா, தக்காளி சாப்பிட்டியா, தேங்காய் சட்னியா, அதான் சொல்லி சாவடி கொஸ்டினாக கேட்டு சாவடிச்சிட்டே இருப்பாங்க. சரியா? இப்போ கிளியராக தெரிஞ்சதும் எவன் வீக் இல்லைன்னு கிளியராக தெரிஞ்ச ஒரு பொண்ணை போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வரிசையாக கொஸ்டின் கேட்க போகிறீங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு ஒரு 5 செகண்டில் கிளியராக தெரிஞ்சதும் சரி தலைமை ஒரு டம்மி பாவா போல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ காய்ஸ், நெவர் ஆஸ்க் டூ மச் கொஸ்டின்ஸ். சரியா? அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப குறைச்சிடும். நம்பர் 1 கொஸ்டின், பேட்டர்ன் இன்டரப்ட் கொஸ்டின்ஸ். கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு கான்வர்சேஷன் எப்பயுமே ஒரே மாதிரியே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். ஸோ பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை தெரியாமல் ரொம்ப நேரம் ஒரே கான்வர்சேஷனே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பண்ணாங்க. எப்போல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் சொல்கிற ஐடியா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் பேட்டர்ன் இன்டரப்ட். சப்போஸ் ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப சீரியஸாக ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, லைட்டாக சீரியஸாக போனால் பரவாயில்ல, பட் ரொம்ப சீரியஸாக ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு என்ன ஆகும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒன்று ஃபன்னாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு மாற்றிடுங்க. எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு கூட ரொம்ப கனெக்ஷன் இருந்தால், எனக்கு நல்லா தெரியும் நீ லெஸ்பியன் தான் அடி, இல்லை லைட்டாக தான் கனெக்ஷன் ஆகிருக்குன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ அங்கிள் சைட் அடிப்பில்ல, அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அங்கிள் வெறி பிடிச்சவன் குந்தானி. கேஷ் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபன்னாக மாற்றி விட்டுலாம். இல்லை வேறு ஏதாவது சொல்லலாம்னா இப்போ ஒரே கான்வர்சேஷன் சேடாக போய்ட்டுருக்கு, ரொம்ப நேரம் போய்ட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், டக்குனு அங்கே சீரியஸாக மாற்றி விட்ருங்க, இல்லை ஃபன்னாக மாற்றி விட்ருங்க, வாட் எவர் எந்த எமோஷனில் போனாலும் அந்த எமோஷனை ரொம்ப நேரம் ஒரே மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது போர் அடிச்சிடும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறைச்சி. இப்போ நீங்கள் டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை வேறு ஜேர்னலுக்கு வேறு மூடுக்கு மாற்றி விட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்ஷன் ரைஸ் பண்ணும். செகண்ட் கொஸ்டின், அவளோட வீக்னஸ் என்னன்னு கேளுங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுகிட்ட கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணுகிட்ட போய் கேட்டு பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. அவள் உங்க மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாள். அப்படி இல்லை மலுப்புற அவங்கள்ட்ட சொல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னா அவளுக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை என்ன ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஸோ கைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஹியூமன் நேச்சர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே அடுத்தவங்கள சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் அடுத்தவங்கள சொல்லக்கூடாதுன்னு மெயினாக நினைப்போம். அது என்னதுன்னா வீக்னஸ். பிகாஸ் வீக்னஸ் சொன்னால் நம்ம ரொம்ப லோயராக நினச்சிடுவாங்களோ, இல்லை அடுத்தவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எப்பயுமே எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அதையும் மீறி அவள் உங்கள்கிட்ட இதை சொன்னா அப்படின்னா உங்ககிட்ட இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டான். பிகாஸ் அவளோட வீக்னஸே அல்டிமேட் வீக்னஸே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான்னா அவள் உங்கள்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கான்னு அர்த்தம். இது உங்களோட அட்ராக்ஷனை ரொம்ப அவள்கிட்ட ரைஸ் பண்ணும். கைஸ், லவ் குரு சேனலில் மென்ஸ்க்காக க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, எக்ஸ் எப்படி திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, மேரேஜ் இஷ்யூ, டைவர்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்போட சைக்காலஜி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம லவ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், அவளோட பார்ட்னர் எப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அவள் எப்படியும் ஒரு லிஸ்ட் கொடுப்பா, ஒரு 7-8 ட்ரைட்ஸோட. பஸ் கைஸ் கிளியராக ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுபடி நடக்கும்னு நினைக்காங்க. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவள் சொல்கிறதுல 80% பொய்யாக தான் இருக்கும். சரியா? வேணுமே உங்களோட பொய் சொல்லணும்னு சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹியூமன்ஸோட நேச்சர் என்னதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு. ஓகே, நம்ம இதான் வேணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது நமக்கு வேணாம், இன்னொரு விஷயம் தான் வேணும்.
ஓகேவா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஐடியா. நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைப்பேன். பட் நீங்கள் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிருவேன். என்னடா டேய் ஆல்ரெடி போட்ட 150 வீடியோஸ்லேயே இன்னொரு 150 வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதே என்ன போடணும்னு சொல்லி என்னை திட்டுவீங்க. எனக்கு புரியுது கைஸ். நானும் எப்படியும் அதே பழைய டாப்பிக்கை பெண்டிங் உள்ள வீடியோஸ்லாம் போடலான்னு நினைப்பேன். பட் பிரச்சனைனா புது டாபிக் ஏதாவது வந்து ஸோ அதை போட்டு விட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்டிங்கான வீடியோஸ்லாம் நான் சூன் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் அவர் சொல்கிறது ஜஸ்ட் கேட் மட்டும் வச்சுக்கோங்க. பட் அவர் சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. அது ஒரு 20% மட்டும் தான் உண்மையாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே அப்படின்னா முன்னாடி சொல்லிட்டேன், நம்ம கேட்குறது வேறு, நம்மளோட தேவை வேறு. சரியா? ஸோ இந்த ஐடியாவை நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த கொஸ்டின் ஜஸ்ட் வந்து அவளை நம்மகிட்ட வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறோம். கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு அவளுக்கும் உங்கள் மேலே அட்ராக்ஷன் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேட்டர்ன் இன்டரப்ட் கொஸ்டின்ஸ். செகண்டு, அவளோட வீக்னஸ் என்னங்கிற கொஸ்டின். தேர்டு, அவள் எப்படிப்பட்ட பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினையும் கேட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணை கேளுங்க. அப்படின்னா தான் அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். ரெஸ்பாண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருக்கிறதோட நல்லா ரைஸ் ஆகும். அப்படி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை கேட்டிங்க அப்படின்னா பல்பு தான் கிடைக்கும். அதை வாங்கி நான் வீட்டில் தான் மாட்டிக்கணும். நம்ம லவ் சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.